இப்போது நம்ம செய்ய போகிறது வந்து பன்னீர், அதாவது பிரிஞ்சி. அது கூட வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து நான் வந்து மசாலாலாம் வந்து தடவி பொரிச்சி வந்து லாஸ்ட்டில் வந்து பிரிஞ்சியோடு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். அதை உங்களுக்கு ஃபைனலாக வந்து காட்டுறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து 3 வந்து மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 2 வந்து பெரிய வெங்காயம், அதாவது பன்னீர் வந்து ஒரு பேக்கெட் அப்படியே எடுத்துருக்கேன், இஞ்சி வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை நீங்கள் எப்பவுமே வாங்கி இது மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வந்து தண்ணியில் வந்து நல்லா போட்டு வந்து கழுவிட்டு, அடுத்து வந்து இதை வந்து நம்ம வந்து அதாவது பூச்சி எதனா வந்து இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்போடு சேர்த்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து எந்த வந்து பாக்டீரியா வந்து எதுனா இருந்தால் கூட வந்து பூச்சி எதுனா இருந்தால் வந்து இந்த மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துடும். அந்த கொதிக்கும் போது ஒரு கொதி வந்தோடனே வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் தண்ணியெல்லாம் நீங்கள் வந்து வெடிக்கட்டி வெறும் காலிஃப்ளவர் மட்டும் வந்து எடுக்கலாம். இது மாதிரி வந்து நீங்கள் கொதிக்க வச்சு காலிஃப்ளவரை வந்து நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணிங்கன்னா, காலிஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது மாதிரி வந்து கொதிக்க வச்சு நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா இதில் வந்து எதனா இப்போது இதுக்குள்ளே வந்து பூச்சி எதனா இருந்தால் கூட இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து வெளியே வந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு தட்டு போட்டு வெடிக்கட்டி, இல்லைன்னா இதை வந்து நீங்கள் இது மாதிரி வந்து தனித்தனியாக எடுத்து தட்டில் வச்சிக்கலாம். நான் வந்து வெடிக்கட்டிட்டோன்னே இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணுறேன். உப்பு, இது கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாகவே வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் திக்காக வந்து பிசையணும். அதனால் தேவைன்னா வந்து ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் கார்ன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வந்து வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அரிசி மாவு வந்து அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 ஹவர் வரைக்கும் வந்து நல்லா வந்து ஊறட்டும். இப்போ வந்து நம்ம பிரிஞ்சி வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி வந்து போடுறேன். நம்ம பன்னீர் பிரிஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய், குக்கரில் எண்ணெய் காஞ்சோடனே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். பட்டை, ஏலக்காய்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி காலிஃப்ளவர் வந்து பொரிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம். இப்போது இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி வந்து நல்லா கலரிக்கலாம். ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணலாம். இது வந்து ஃபுல் ஃப்ளேமில் 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளவர்லாம் வந்து பொரிச்சாச்சு. இதை வந்து பிரிஞ்சி வந்து வெந்தோடனே வந்து ஒரு பேஷனில் வந்து மாற்றிட்டு மேலே வந்து இதை போட்டு ஒரு கலர வேண்டிதான். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இது மேலே வந்து நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஏன் நம்ம இது மேலே வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து குக்கரில் இருக்கும்போது வந்து சூடாக வந்து இருக்கும். இது மேலே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வந்து ஒரு வாட்டி நீங்கள் கலரி வந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலிஃப்ளவரும் வந்து சூடாக இருக்கா மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் பன்னீர் பிரிஞ்சி ரெடி. இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் பன்னீர்.